உங்ககிட்ட ஃபயர் இன்சூரன்ஸ் இருக்கா? அது உண்மையிலேயே உங்கள காப்பாத்துமா? இல்ல அதுல நமக்கு தெரியாத சில முக்கியமான கண்டிஷன்ஸ் ஒளிஞ்சிருக்கா? வாங்க அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, நினைச்சு பாருங்க. திடீர்னு உங்க பிசினஸ் அல்லது வீட்டுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து வருது. அதுக்கு அடுத்த நாள் என்ன நடக்கும்? நம்மளோட இன்சூரன்ஸ் பாலிசி உண்மையிலே கை கொடுக்குமா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி, இல்லையா? இந்தியால மட்டும் ஒவ்வொரு வருஷமும் தீ விபத்துகளால ஏற்படுற நஷ்டம் எவ்வளோ தெரியுமா? 10,000 கோடி ரூபாய்க்கும் மேல. சும்மா யோசிச்சு பாருங்க. இந்த நம்பரை கேட்டாலே இந்த ரிஸ்க் எவ்வளோ பெருசுன்னு நமக்கு புரியுது. இங்க பாருங்க, இது ஒருத்தர் சொன்ன நிஜமான வார்த்தை. இந்த இன்சூரன்ஸை எடுக்கலேனா லோன் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, இன்சூரன்ஸ் வாங்கும்போது மக்கள் எவ்ளோ பிரஷரை சந்திக்கிறாங்கன்னு. ஆபத்து வெறும் விபத்துகளால மட்டும் வர்றதில்ல, இந்த மாதிரி கட்டாயப்படுத்துறதாலையும் வருது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம கிட்ட வெறும் ஃபயர் இன்சூரன்ஸ் இருக்கிறது மட்டும் பத்தாது. அந்த பாலிசில எது கவர் ஆகும், எது கவர் ஆகாதுன்னு நாம தெளிவா புரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளோட ஃபியூச்சரையே தீர்மானிக்க போகுது. நாம பொதுவா ஃபயர் இன்சூரன்ஸ்னு சொல்றோம் இல்லையா? ஆனா அதோட உண்மையான பேரு ஸ்டாண்டர்ட் ஃபயர் அண்ட் ஸ்பெஷல் பெரில்ஸ் பாலிசி. பேர்ல ஃபயர்னு இருந்தாலும் இது வெறும் தீ விபத்துக்கு மட்டும் இல்ல, இன்னும் பல ஆபத்துகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. இந்த பாலிசியை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல பெரில் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிள். பெரில்னா உங்க பாலிசி கவர் பண்ற ஒரு குறிப்பிட்ட ஆபத்து. உதாரணத்துக்கு தீ, வெள்ளம், கலவரம் இதெல்லாம் ஒரு பெரில். சரி, அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் பாலிசில மொத்தம் 12 முக்கியமான பெரில்கள் கவர் ஆகுது. அது என்னென்னு நாம இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. இதுதான் உங்க பாலிசியோட ஹார்ட்னு சொல்லலாம். இந்த 12 பெரில்களையும் நாம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக 3 குரூப்பா பிரிக்கலாம். முதல் குரூப் இயற்கையால வர்ற ஆபத்துகள், அதாவது மின்னல், புயல், சூறாவளி, வெள்ளம், அப்புறம் நிலச்சரிவு மாதிரி விஷயங்கள். அடுத்ததா 2வது குரூப். இது மனுஷங்களால ஏற்படுற ஆபத்துகளை கவர் பண்ணுது. உதாரணத்துக்கு கலவரம், ஸ்ட்ரைக், இல்ல யாராவது வேணுனே சேதப்படுத்துறது, ஏரோப்ளேன் வந்து மோதுறது, ஏவுகணை சோதனை பாதிப்புன்னு இது எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். கடைசியா 3வது குரூப். இது நம்ம பில்டிங்ல இருக்கிற சிஸ்டம்ஸ்ல ஏற்படுற பிரச்சனையால வர்ற ஆபத்துகள். சிம்பிளா சொல்லணும்னா, தண்ணி டேங்க் திடீர்னு வெடிச்சிருச்சு, இல்ல ஃபயர் சேஃப்டிக்காக வச்சிருக்கிற ஸ்ப்ரிங்க்லர்ல இருந்து தண்ணி லீக் ஆகுது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதுல கவர் ஆகும். இப்போ இங்க தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. நல்லா கவனிங்க. உங்க பாலிசி புதர் தீய, அதாவது சின்ன சின்ன செடி கொடிகள்ல வர்ற தீய கவர் பண்ணும். ஆனா பெரிய அளவுல பரவுற காட்டு தீய கவர் பண்ணாது. பாத்தீங்களா? இதுதான் நாம முதல்ல சொன்ன அந்த கண்ணுக்கு தெரியாத நிபந்தனைக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஓகே, இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே உங்க பொருளுக்கு, உங்க சொத்துக்கு ஏற்படுற நேரடியான சேதத்தை சரி பண்ணும். ஆனா ஒரு நிமிஷம், அதனால ஏற்படுற வருமான இழப்பு, உங்க பிசினஸ் நின்னு போறதால வர நஷ்டம், அதெல்லாம் யாரு கொடுப்பா? அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க, இது ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். உங்க ஃபேக்டரியில தீ விபத்து நடக்குதுன்னு வச்சுக்கலாம். உங்க ஸ்டாண்டர்ட் பாலிசி எரிஞ்சு போன மெஷினுக்கும் ஸ்டாக்குக்கும் காசு கொடுத்துடும். ஆனா அந்த ஃபேக்டரியை திரும்ப கட்டி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வராம போற லாபம், அந்த வருமான இழப்பு, அதுக்கு ஸ்டாண்டர்ட் பாலிசி பணம் தராது. அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு தான் கான்சிக்வென்ஷியல் லாஸ் பாலிசி, அதாவது விளைவு இழப்பு பாலிசி இருக்கு. இந்த விளைவு இழப்பு காப்பீட பிசினஸ் இன்டரப்ஷன் பாலிசின்னு சொல்லுவாங்க. இது நிஜமாவே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பெரிய விபத்துக்கு அப்புறம் உங்க பிசினஸை முழுசா முடங்கி போகாம காப்பாத்துறதே இந்த பாலிசி தான். சரி, இது வரைக்கும் பிசினஸ் பத்தி பார்த்தோம். இப்போ நாம ஹோம் ஓனர் சந்திக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு வருவோம். நாம ஹோம் லோன் வாங்கும்போது பேங்க் கூடவே ஒரு இன்சூரன்ஸையும் வாங்க சொல்லி வற்புறுத்துவாங்க. அப்போ அதுல எது நிஜமாவே கட்டாயம், எது இல்லைன்னு நாம தெரிஞ்சுக்கணும். நீங்க ஹோம் லோன் அப்ளை பண்ணும்போது பார்த்திருப்பீங்க, பேங்க் ஆஃபீஸர்ஸ் அவங்ககிட்ட இருக்கிற இன்சூரன்ஸ் பாலிசியை வாங்க சொல்லி ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க. ஆனா இதுல எது கட்டாயம், எது ஆப்ஷனல், அதாவது நம்ம விருப்பம்னு நாம தெளிவா இருக்கணும். இங்கதான் முக்கியமான பாயிண்ட். ஆர்பிஐ ரூல்ஸ் படி நீங்க வாங்குற வீட்டுக்கு, அதாவது அந்த சொத்துக்கு இன்சூரன்ஸ் பண்றது மட்டும்தான் கட்டாயம். அதுக்கு பேரு ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ். ஆனா பேங்க்ஸ் பெரும்பாலும் கூடவே விற்க முயற்சி பண்ற லோன் ப்ரொடெக்ஷன் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அதாவது கடன் வாங்கினவருக்கு ஏதாவது ஆனா கடனை அடைக்கிறது, அது முற்றிலும் ஆப்ஷனல். அதை வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அதனால யாராவது உங்களை கட்டாயப்படுத்தினா உங்க உரிமைகளை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1. லோன் ப்ரொடெக்ஷன் இன்சூரன்ஸ் கட்டாயமே கிடையாது. 2. அந்த கட்டாயமான ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸை கூட நீங்க பேங்க் சொல்ற கம்பெனில தான் வாங்கணும்னு இல்ல, வெளியில எங்க வேணாலும் வாங்கிக்கலாம். எதா இருந்தாலும் எழுத்துப்பூர்வமா எழுதி தர சொல்லி கேளுங்க. மீறி வற்புறுத்துனாங்கன்னா நீங்க நேரடியா ஆர்பிஐ ஒம்புட்ஸ்மேன் கிட்ட புகார் கொடுக்கலாம். சரி,
இப்போ ஒருவேளை துரதிர்ஷ்டவசமா ஏதாவது ஒரு விபத்து நடந்துட்டா நம்ம இன்சூரன்ஸ் கிளைமை எப்படி சரியா ஃபைல் பண்றது, அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன, நம்ம உரிமைகள் என்ன, அதையும் பார்த்துடலாம் வாங்க. கிளைம் பண்றது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நடந்த விஷயத்த உடனே உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சொல்லணும். ரெண்டாவது, சேதத்தை ஃபோட்டோ எடுத்தோ இல்ல வேற டாக்குமெண்ட்ஸ் மூலமாவோ நீங்க சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு சர்வேயர் வருவார். அவர் இழப்ப கணக்கிடுவார், நீங்க அவருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஃபைனலா உங்க பாலிசி கண்டிஷன்ஸ் படி உங்களுக்கு கிளைம் பணம் செட்டில் ஆயிடும். இப்போ இந்த சர்வேயர்னா யாருன்னு ஒரு கேள்வி வரலாம். அவர் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஆள் கிடையாது. அவர் IRDAI கிட்ட இருந்து லைசன்ஸ் வாங்கின ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ரொஃபஷனல். அவரோட வேலை எந்த பக்கமும் சாயாம இழப்புக்கான காரணத்தையும் அதோட மதிப்பையும் சரியா கணக்கிடுறது தான். இதுல இப்போ ஒரு நல்ல நியூஸ் என்னன்னா, IRDAI ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி 5 லட்சம் ரூபாய் வரைக்குமான கிளைம்களை வெறும் 7 வேலை நாட்களுக்குள்ள டிஜிட்டலாவே செட்டில் பண்ணிடணும். இது கஸ்டமர்ஸான நமக்கு ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ். சரி, இப்போ இந்த எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க உங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி இதுதான். உங்ககிட்ட இருக்கிற பாலிசி உண்மையிலேயே உங்களையும் உங்க சொத்தையும் பாதுகாக்குதா, இல்ல வெறும் உங்க பேங்க் லோனை மட்டும்தான் பாதுகாக்குதா? யோசிச்சு பாருங்க. உங்க பாலிசியை எடுத்து ஒரு தடவை செக் பண்றதுக்கு இதுதான் சரியான நேரம்.